இயேசு உங்களை நேசிக்கிற பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்தில் ஒரு வசனத்தை கூட வாசித்து அதன் வழியாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை பார்ப்போம். இந்த நாட்கள் மிகவும் முக்கியமான ஒரு நாட்கள். எலெக்ஷன், நம்ம நாட்டில் எலெக்ஷன் நடக்க போகிறது. அதற்காக ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஒருவேளை அந்த எலெக்ஷன்ல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வேதத்தின் வழியாய் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய சில அறிவுரையான காரியங்களை நாம் பார்ப்போம். பிரியம், அது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் இப்படியாக சொல்லப்படுகிறது. அநேக முறைகள் இந்த அதிகாரத்தை நாம் வாசித்திருப்போம், தியானித்திருப்போம். அங்கு சொல்லப்படுகிற ஒரு நாகமான் சொல்ல ஒரு படத்தளபதி இருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். 5வது அதிகாரத்துல அந்த காரியத்துல வாசித்திருக்க ஏற்கனவே நம்ம தியானித்திருக்கோம். பிரியமானவர்களே, இதில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான காரியம், இந்த தேர்தல் நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பேசக்கூடிய, அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை நாம் பார்க்க முடியாதனால் நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக இந்த வசனத்தை நமக்கு சொல்லுகிறார். ஒருவேளை பயன்படுத்துவதற்கு அல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்டதான காரியத்தை செய்யக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாய் இந்த காரியத்தை நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இதுல 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அதற்கு அவன், நான் வாங்குகிறது இல்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்கள், அப்பொழுது நாகமான், ஆனால் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்கதான 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்கதான 2 புது மண் உமது அடியனுக்கு கட்டளையிட வேண்டும். ஒரு அடியன் இனி கத்தரிக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்துவதில்லை என்று சொல்லி, ஒரு புறஜாதி நாட்டிலிருந்து வந்த ஒரு படைத்தளபதி ஆண்டவர் அற்புதமாய் அவனுடைய விஸ்தரோகத்தை சுகமாக்கினார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் பணம் கொடுத்ததுக்கு பணம் வாங்க மாட்டேன், நான் இது கர்த்தருடைய ஊழியம், கர்த்தர் சுகம் கொடுத்தா நீ அற்புதமாய் பெற்றுக்கொண்டு போ, நான் பணம் வாங்குகிறது இல்லை என்று அவர் சொல்லிவிட்டார். பிரியமானவர்களே, பாருங்க, அங்கிருந்து பலிபீடத்தை கட்டுவது மண்ணெல்லாம் எடுத்துட்டு அவரே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போய்விட்டார். அது நம்ம இதை வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த நாட்கள்ல எலெக்ஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம தேசத்துல எலெக்ஷனுக்கான எல்லா காரியங்களும் பயங்கரம் நடந்து கொண்டு இருக்கு. நம்ம எல்லாரும் ஜெபித்துக் கொண்டு இருக்கோம் அதற்கு விசேஷமாய். அப்படி இருக்க வேலையில யாராவது பணம் கொடுக்குறாங்க. இப்ப எலெக்ஷன் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பணம் வாங்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க. இதை நம்ம கேட்கிறோம், அநேகர் நம்ம இதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் யாரும் தயவு செய்து பணம் வாங்காதீங்க. பணம் அவங்க கொடுத்தாங்கன்னா நீங்க அந்த பணத்தை நீங்க திருப்பி அவங்க கையில கொடுத்து நாங்க ஓட்டு போடுவோம், பணம் எங்களுக்கு வேணாம். அந்த பணம் ஒரு 500 ரூபாய்க்கு உங்களை வித்துடுறோம், நம்மள வித்து கிரயத்துக்கு வித்த மாதிரி அடிமைகளை ஆகிவிடுவோம். பிரியமானவர்களே, அது நான் நல்ல ஆட்சின்னு வந்தாலும் சரி, யாரு ஆட்சிக்கு வரப்போறாங்களா வராம கொடுத்தாலும் சரி, யார் பணம் கொடுத்தாலும் அதை வாங்காதீங்க. அது நம்ம குடும்பத்திற்கு அது சாபத்தை உண்டாக்கும். பிரியமானவர்களே, ஏன்னா நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க சொல்லுகிற எல்லா காரியத்துக்கும் நீங்க அடிமையாயிடும். ஒருவேளை நீங்க பணம் கொடுத்து அவங்க தோத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அசிங்கமா பேசுவாங்க. இது எங்க காதால கேட்டிருக்கோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட காரியத்துல யாரு பணம் கொடுத்தாலும் தயவு செய்து வாங்காதீங்க. ஆண்டவர் எப்படியாவது ஒரு ஆட்சி, நல்ல ஆட்சி உண்டாக்க முடியாது. நம்ம ஜெபிப்பது தவறு இல்ல. ஒருவேளை நீங்க வெளியூர்ல இருக்கலாம், ஒருவேளை நீங்க ஓட்டு போடாதபடிக்கு வேற எங்கேயாவது வேற ஊர்ல இருக்கலாம். உங்க சொந்த ஊருக்கு இந்த நாட்கள்ல கடந்து போய் உங்க சொந்த பணத்தை செலவு பண்ணி ஆண்டவர் ஜெபம், ஆண்டவர் நாங்க ஓட்டு போட போனோம், எங்க உரிமைகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நாங்க சொந்த பணத்தை செலவு பண்ணி வேற தூரத்தில் இருந்தாலும் வந்து ஓட்டு போட்டுட்டு போகும்படியா நாங்க ஒரு சமூகத்துல கேட்டுக்கிற பிரியமலை ஆண்டவர் இதை விரும்புகிறார். ஏன்னா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அமர்த்துகிற அவர்தான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் அதற்கு அவரோடு சேர்ந்து இணைந்து அதற்கான காரியத்தை நாம் செய்யும்போது இந்த நாட்கள் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நீங்க தூரத்தில் இருந்தீங்கன்னா ஒரு நாள் இதற்காக லீவ் போட்டுட்டு உங்க பணங்களை செலவு பண்ணி வந்து ஓட்டு போடுங்க. பணம் வாங்காதீங்க. ஒருவேளை அவங்க கொடுப்பாங்க, இது செலவுக்கு வச்சுக்கோங்க, இது சும்மா வச்சுக்கோங்க, அன்பளிப்பா கொடுக்குற ஒரு பாத்திரமா இருக்கலாம், ஏதாவது ஒரு காரியம் அன்பளிப்பா கொடுக்குறேன்னு சொன்னா கூட வாங்காதீங்க. எந்த பொருளை வாங்கினாலும் அது சாபத்தீடு ஆகிவிடும். பிரியமானவர்களே, அதனால பணமா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, யாருக்கிட்ட எதையும் வாங்காதீங்க. உங்க சொந்த பணத்தை கொடுத்து அந்த தேசத்தை பாதுகாப்புவதை நீங்க ஓட்டு போடுங்க. அது உங்க உரிமை. அந்த உரிமையை யாரும் பறிக்காதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானது நமக்கு தெரியும். இருந்தால் ஆண்டவர் உங்களோடு சொல்லும்படியாய் இப்படிப்பட்ட காரியத்தை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படி ஒருவேளை நம்ம வாங்கி அப்படிப்பட்ட அசிங்கமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக
ஆண்டவர் நம்மோடு வருகிறார். பாருங்க அவங்க பணத்தை எப்படி அந்த பணத்தை சம்பாதிச்சா தெரியல. பாருங்க நாகமான் பணத்தை கொடுத்துட்டாரு. நாகமான் கேயாசி என்ற ஊழியக்காரன் அந்த பணத்தை கொடுக்கிறாரு. அது போய் திருப்பி அந்த பணத்தை வாங்குறதை நான் பார்க்கணும். அதற்கு நாகமான் தயவு செய்து 2 தாளந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாளந்து வெள்ளியையும் 2 கைகளில் 2 மாற்று வஸ்திரங்களை கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரன் 2 பேரை வைத்தான். அவன் அந்த பாருங்க அந்த பொருளை வாங்கிட்டாரு. யாரு? கேஎஸ்சி வாங்கிட்டாரு. ஆண்ட ஊழியக்கார் கேட்க கேஎஸ்சியை எங்க இருந்து வந்தா என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் மீது அடியான் எங்கும் போகவில்லை என்று ஒரு பொய்யும் சொல்றார். வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு பொய்யும் சொல்றாரு. இந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியம் வேற. ஆனா பணம் வாங்குவது நிமித்தமாய் இந்த கேயாசிக்கு கொடுக்கப்படுகிற சாபம் பாருங்க. யாரோ எப்படியோ சம்பாதிச்ச அருவருப்பாயா ஒருவேளை பாவப்பட்ட காசை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பணத்தை தயவு செய்து யாரும் வாங்கிடாதீங்க. இந்த கேயாசிக்கு நடந்தது போல எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்கும்படியாய் கர்த்தர் இன்று உங்களோடும் என்னோடு பேசிக் கொண்டிருக்கார். அநேருக்கு தெரியாது. அநேர் சொல்லுவாங்க இது நம்ம பணம், நம்ம வரி பணத்துல இருந்தான். எப்படி வரி பணத்துல இருந்து நம்ம பணத்தை எடுத்துக்கூடாது? அது அரசாங்கம் அவங்களுடைய அரசாங்கம் அறிவிக்கப்பட்டு அப்படி கொடுக்கிற பணத்தை நீங்க வாங்கிக்கலாம். இப்ப 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல. அது கவர்மெண்ட்டுக்கு எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சு ஒவ்வொருவருக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குறாங்க. ரேஷன் கடையில பொருட்கள் கொடுக்குறாங்க. அது கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கிற இலவசமான காரியங்களே அதை வாங்கிக்கலாம். இது அரசாங்கம் அது அங்கீகரிக்கப்பட்டது. எலெக்ஷன் நேரத்திலேயோ இப்படிப்பட்டதான யாருக்கோ ஒரு ஓட்டு போடக்கூடியதுக்கோ எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி பணத்தை கொடுத்தாங்கன்னா அவங்க பலவிதமான நயன சிரிப்பான பேச்சுகளை பேசுவாங்க. இல்ல அதை வாங்குவதற்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லணும் பாருங்க. அது பார்த்து கூட வாங்கினவங்க நம்மளை வாங்க சொல்றதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா இது நம்ம பணம் வாங்கிக்கீங்க, எதுக்கு விடணும், நம்மகிட்ட இருந்து சம்பாரிச்ச பணம் தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி யாரு சொன்னாலும் அவங்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் தயவுசெய்து வாங்காதீங்க. ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னா இது சாபம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், சாபமான எந்த பொருளும் வீட்டிற்குள் வைக்காது என்று சொல்லி இருக்கிறார். பிரியமே, அதை வாங்கி ஏதோ நமக்கு கிடைச்சி சொல்லி பாக்கெட்ல வச்சுட்டோம் அப்படின்னா நம்முடைய ஆசீர்வாதம் கெட்டு போகும், நம்மளுடைய வியாபாரம் கெட்டு போகும், நம்முடைய குடும்பத்தினுடைய மேன்மை கெட்டு போகும். பிரியமான இது நிமித்தம் வரக்கூடிய சாபங்கள் நம்ம சன்னதியாய் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். இந்த கேஆசி பாருங்க, அது பணத்தை வாங்குகிறதுக்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வாங்க இருக்கிறது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கு பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகி ஆகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். பாருங்க, சொன்ன மாத்திரத்துல சாபம். இந்த பணத்தை வாங்கினது நிமித்தமாய் அவனுக்கு இருந்த எங்கோ ஒரு நாட்டில் இருந்த அவனுடைய சாபம் பூரா இவன் மேல கேயாசி மேல அமர்ந்து விடுகிற. பிரியமா, அந்த சாபம் வந்ததுமே அவன் குஷ்டரோகியாய் மாறி விடுகிற இந்த வேதம் சொல்லுகிறது. பிரியமானவனே, ஒரு ஆண்டவர் இப்படிப்பட்ட நாட்கள் நம்மளோடு பேசுற அந்த காசை வாங்க தயவுசெய்து தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பணத்தை வாங்காதீங்கன்னு சொல்லி. நம்ம பணம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளுக்கு வாங்குறாங்க. நம்முடைய வரிப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. வரிப்பணம்லாம் கிடையாது. அவங்க எதுக்காக கொடுக்குறாங்க, என்ன செய்யறாங்க அப்படின்னு நீங்க புரியாதபடி யாரும் அந்த பணத்தை கை நீட்டி வாங்கிறாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை நமக்கு நல்ல பலன் கொடுத்திருக்கிற ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். பிரியமானவர்களே, பணம் தயவுசெய்து யாரு வாங்காதீங்க. ஓட்டு போடுங்க. யாரு ஓட்டு போடாம இருக்காதீங்க. எல்லாரும் போய் தேவ சமூகத்தில் நல்லா ஜெபம் செய்யுங்க. யாருக்கு ஓட்டு போடுச்சு ஆண்டவர் அருள்வார். அப்பொழுது நீங்க போய் தேவ சமூகத்துல எப்படியாவது வருஷம் நின்றாலும் சரி, வெயிலா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, குளிரா இருந்தாலும் சரி, நீங்க போய் உங்க சொந்த உரிமைகளை பாதுகாக்கும்படியாக ஓட்டு தேவை போட்டுருங்க. பிரியமானவர்களே, தயவு செய்து பணம் யார்கிட்டையும் வாங்காதீங்க. கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்லுங்க, நண்பர்களுக்கு சொல்லுங்க, உறவினர்களுக்கு சொல்லுங்க, தாய் தகப்பன்மாருக்கு சொல்லுங்க, அண்ணன் தம்பிகளுக்கு சொல்லுங்க. யாரு பணம் வாங்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பணம் வாங்காமல் இருப்பதற்கு தடை பண்ணுங்க. அவங்களை ஓட்டு போடுவதற்கு அவங்களை எப்படியாவது அவங்களை போய் தள்ளி விடுங்க. ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பிரஷர் பண்ணுங்க. யாரு ஓட்டு போடாம அவங்க ஓட்டுகளை வீணடித்து விடாதீர்கள். பிரியமானவர்களே, கண்களை மூடி ஜெபம் செய்வோம்.